அதாவது சார், எல்லாருமே வந்து மரியாதை செலுத்துனாங்க. திரு விஜய் அவர்கள் வந்தார், மரியாதை செலுத்தினார். அங்கே ஒரு அவருக்கான சின்ன அவமானம் கூட ஏற்பட்டுச்சு. யாரும் வரலன்னு சொல்லிட முடியாது. இல்லை நான் சொல்கிறது திரைத்துறையை சேர்ந்த சங்கங்கள் சார்பாக சொல்கிறேன். இல்லை சார், நீங்கள் எங்கே திரும்பினாலும் மக்கள் கூட்டம் உள்ளே வந்துருச்சு. நீங்கள் மக்கள் கூட்டத்துக்கு முன்னாடி இவெல்லாம் வந்தால் என்ன, வரலன்னா என்ன சார்? மக்கள் தூக்கி மணிமகுடமாக மக்கள் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகிடும்னா சார், உங்களுக்கு இல்லை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெப்சியோட தலைவராக யார் இருக்காருன்னா செல்லுமணி தான். ஆர்கே செல்லுமணி தான் இருந்தார். ஆர்கே செல்லுமணி நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரெண்டு பேரும், செல்லுமணி சாருக்கு வந்து விஜயகாந்த் சார் மேலே பெரிய ஒரு மரியாதை உண்டு. அவர் சொன்னால் எல்லோரும் வந்திருப்பாங்க. ஆனால் அதை மீறின கூட்டம் அங்கே பிதுக்கிக்கிட்டு நிற்கிது. ஓகே, இப்போது சிவாஜி சாரோடைய கூட்டத்தையும் நீங்கள் விஜயகாந்த் சாரோடைய கூட்டத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது எங்கேயோ இல்லை. அஃப்கோர்ஸ் சிவாஜி சார் வந்து நம்மெல்லாம் வணங்கும் தெய்வம். ஆனால் விஜயகாந்த் சாருக்கு என்னமோ ஒரு 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 இறை ஆசீர்வாதம் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ எல்லாருமே அங்கே நெருங்கவே பயந்துட்டாங்க. அதுதான் ஒன் ஆஃப் த ரீசனாக நான் நினைக்கிறேன். நடிகர்கள் களத்தில் இறங்காத காரணமாக நீங்கள் அந்த அதுதான் அது. ஏன்னா பெரிய கூட்டம் வந்துருச்சு. நீங்கள் அங்கே யாருமே இல்லைப்பா, நம்ம போகணும்பான்ற நிலை இல்லைல்ல. ஏன் மொத்த தமிழ்நாடுல கிளம்பி வந்துருச்சு. அதனால் மேபி அப்படி இருக்கலாம். ரெண்டாவது, தேர்தல் களத்திற்கு வேறு யார் வந்து சொன்னால் கூட ஓட்டுலாம் போட மாட்டாங்க சார். அது ஓட்டுன்றது அது ஒரு வேல்யூ. அது சொல்லியிருந்தா யார் சொல்லியிருக்கலான்னா திரு ரஜினிகாந்த் சார் சொல்லியிருக்கலாம். பட் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் வேறு ஒரு இந்திய லெவலில் அவர் இருக்கிறதுனால எதையுமே அவரால் ஓப்பனாக செய்ய முடியல. ரெண்டாவது, யார் சொன்னால் கேட்பாங்கன்னா விஜய் சொன்னால் கேட்பாங்க. அந்த இளைஞர்கள் பெரியவங்க கேட்பாங்களோ இல்லையோ, இளைஞர்கள் அந்த தொகுதியில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் இளைஞர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். அதில் நிச்சயமாக விஜய் சாருடைய ஃபேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-70,000 பேர் இருப்பாங்க. இப்போது திரு விஜய் அவர்கள் ஒரு வேளை குரல் கொடுத்துருந்தால் இந்த 60,000-70,000 ஓட்டு கன்வெர்ட் ஆகிருக்கும். நான் அதை ஃபீல் பண்ணேன். ஏன்னா நீங்கள் இப்போ அந்த படத்தில் கோட் படத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் வரா மாதிரி ஏதோ சீக்வன்ஸ் பண்ணுறது, அதை தான் என்கிட்ட கேட்டாங்க. எப்பா இது முக்கியம் இல்லைப்பா, திருப்பி அவரை வச்சு நீங்கள் காசு தான் பார்க்க போகிறீங்க, இது பண்ணாதீங்க, அவருக்கு ஒரு வாய்ஸ் கொடுங்க. அவர் பையன் நிற்கிறாரு, என்னை உருவாக்கின என்ன பாண்டி, செந்தூர் பாண்டியில் என்னை வந்து உருவாக்கின திரு விஜயகாந்த் அவர்களுடைய சன்னுக்கு என்னுடைய ரசிகர்கள் முன்னின்று அந்த வெற்றியை கொண்டாடணும். ஒரு சிம்பிளாக ஒரு இலைமறைவு காய்மறைவாக சொல்லியிருந்தாலே வேற ஒரு இது நடந்திருக்கும். சரி, ஓகே, அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நம்ம யாரையுமே ப்ளேம் பண்ண முடியல. மிச்சம் எந்த நடிகர்கள் வந்தாலும் சார், விஜயகாந்த் சாரை மீறியா எல்லாருக்கும் என்ன தோணும்? விஜயகாந்த் சார் பையனுக்கு நான் என்னையா போய் பேசுறது அப்படின்னு தான் வரும். அதனால மேபி வராமல் இருந்திருப்பாங்க. இல்லை, இந்த பக்கம் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சரி, விஜய் பிரபாகரும் சரி, யாரும் வரணும்னு எதிர்பார்க்கல. அதான் தேவையும் இல்லை சார். ஏன்னா சார் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் யார் இல்லையா? ரூபா நோட்டுக்கு வந்து இன்னொருத்தர் யாராவது சொல்லணுமா இதுதான் ரூபா நோட்டுன்னு? அவ்வளோ பெரிய ஐடென்டிஃபிகேஷன் இல்லையா? நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த ஐடென்டிஃபிகேஷன். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாருன்னா, விளம்பரத்துக்காக இவங்க ரே ஓட்டிங் கேட்குறாங்க, விளம்பரத்துக்காக இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. விஜயகாந்துக்கு விளம்பரம் தேவையா? இது விளம்பரம்னு எடுக்க முடியாது, உண்மையை வெளிவர வைக்கிறதுக்காக தான் இருக்கும். ஏன்னா சார் ரொம்ப நியர்பை. ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 மணி வரைக்குமே அந்த ஒரு டஃப் ஃபைட்டு போயிட்டு இருந்தது. ஈவினிங் பிகினிங்கில் மதியம் 2-3 வரைக்கும் இவரை தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க விஜய் பிரபாகரன். ஏன்னா எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்வீப்லேயே அடிச்சிட்டாரு. தபால் ஓட்டிலேருந்து ஓப்பனிங் இல்லைருந்து அவர் தான் வந்து அப்புறம் மாறி வந்து 13வது சுற்று வரைக்கும் விஜய் பிரபாகரன் தான் லீடிங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது மாறுதுன்னும் போது அப்போ நம்ம அதில் வந்து எனக்கு ஒரு சந்தேகப்படுறதுக்கு என்ன, சந்தேகப்படக்கூட எனக்கு உரிமை இல்லையா? அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? உங்களை நான் சந்தேகம் கூட படக்கூடாதுன்ற அளவுக்கு நீங்கள்லாம் அவ்வளோ நல்லவங்களா? அதனால் அவங்க எடுத்த முடிவு விளம்பரத்துக்கானது அல்ல, விழிப்புணர்வுன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு வேளை மாறி வந்துருச்சு. இல்லை ஒரு வேளை நீங்கள் பண்ணதான் ஒரு வேளை ஓட்டு எண்ணப்பட்டு இல்லை தாகூர் தான் சொன்னாலே இவங்களுக்கு கொஞ்சம் செட்பேக் தானே. அவங்க அதையும் மீறி சொல்கிறாங்கன்னா அங்கே ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அவங்க ஆழ்மனம் சொல்லியிருக்கு. இன்னொன்று, எனக்கு அம்மா வந்து அந்த மத்தியானத்துலேருந்து உட்காந்து தியானம் பண்ணாங்க. எனக்கு எல்லாருமே அது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தாய்மார்களும் உட்காந்து தியானம் பண்ணாங்க. அந்த பிள்ளை எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட வீட்டு பிள்ளையாக தான் நினச்சாங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது இத்தனை பேருடைய கணக்கையும் ஒன்று பொய்யாக்குதுன்னா அந்த பொய்யாக்கின கணக்கு எதுன்னு கேட்குறது தப்பு இல்லை. இல்லை, ஓட்டு போட்ட விருதுநகர் மக்களே இதை நாங்கள் எதிர்பார்க்கலன்னு தான் சொல்கிறாங்க. அதுதான் உண்மைதான். சரி, இது ஒன்று தான் சார். விருதுநகரில் ஒருவேளை வென்றால்
விருதுநகர் மக்களுக்கு மருந்து போட்ட சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஏன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா மிச்சதெல்லாம் விடுங்க, மிச்சம் எல்லா தொகுதியும் விட்டுருங்க. ஒன்லி ஒரு விஜயகாந்த் சாருடைய பையனை நம்ம எப்படியோ தோக்கடிச்சிட்டோம், எப்படி அது நடந்தது அப்படின்ற கேள்வியை இல்லாத ஆட்களே இல்லை. அது தாகூர் சார் மனசில் கூட இருக்கணும், எப்படி நம்ம ஜெயிச்ச இந்த பையனை மீறின்னு இருக்கும். ஸோ அதனால் அதை ரீகவுண்டிங் பண்ணது விளம்பரத்துக்காக அல்ல, விஷயத்தை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன். சார் நீங்கள் சொன்னீங்க பர்சனலாக நீங்கள் வந்து பாரிவேந்தர் அவருடைய ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவருடைய தோல்வி அவரால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுதா? அதற்கான காரணங்கள் எதுவும் உங்கள்கிட்ட அவர் பகிர்ந்துக்கிட்டார்? ஆஃப்டர் எலெக்ஷன் ஐயாவை நான் இன்னும் பார்க்கல. ஆனால் எனக்கு வந்து கூட இன்னும் கொஞ்சம் சரியாக ஒர்க் பண்ணலையன்றது தான் எனக்கு வந்து நியூஸ் என்னென்னா, கூட்டணி கட்சிகள் சொல்கிறீங்க? கூட்டணியில் அவங்க உள்ளேயே ஓகே ஐயாவை வந்து ஒரு வெற்றி ஏன்னா பெரிய நெருக்கடி. அங்கே என்ன நெருக்கடினா, ஐயா வந்து கள்ளக்குறிச்சியில் தான் நிற்கணும்னு இருந்தாங்க. ஏன்னா கள்ளக்குறிச்சி தான் ஐயாவுடைய சொந்த தொகுதி. அது ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸில் அதான் முதல்ல பிளான் பண்ணாங்க. அப்புறம் அதில் தான் ஐ திங்க் லாஸ்ட் டைம் இவர் நல்ல ஓட்டு வாங்கினார். நம்ம சுதீஷ் சார் அங்கே தான் நின்று நல்ல ஓட்டு வாங்கினார். ஸோ கள்ளக்குறிச்சி தான் ரெண்டாவது. ஆத்தூர், அவர் பிறந்து வளர்ந்த ஆத்தூர் வந்து அங்கே தான் வருது. அதனால் அங்கே தான் நிற்க பார்த்தாரு. அப்புறம் பெரம்பலூருக்கு நம்ம நிறைய செஞ்சுருக்கோம், அதை வச்சு மக்கள் வந்து நம்ம மேலே மரியாதை. ஏன்னா சார் கிட்டத்தட்ட சார் அவருடைய பர்சனலாகவே ஒரு 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இல்லை அது உண்மை, அதை நம்ம பதிவு பண்ண வேண்டியது இந்த இடத்துல. நிறைய 300 கோடி பர்சனலாகவே அவர் வந்து நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு, கொரோனா காலத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய தோல்விங்கிறது திருப்பி கிட்டத்தட்ட திரு விஜய் பிரபாகரன் எப்படி தோத்தாரோ அதே மாதிரியான அதிர்ச்சி தான் நமக்கு. ஏன்னா இவ்வளோ செஞ்சும் ஓட்டு போடலன்னா அப்போ என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்யக்கூடாதுன்றது தான் நமக்கு புரிஞ்சுக்கிட்டதோ, ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செஞ்சிருக்காரு, நல்லா செஞ்சுருக்காரு, நிறைய பெரிய உதவிகள் பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன, நான் அங்கே இருக்கிற 6 எம்எல்ஏக்களும் டிஎம்கே எம்எல்ஏக்கள் அந்த தொகுதிக்குள்ளே வர எம்பி இதில் வர்றது, அவங்க எல்லாருமே எப்படியும் வந்து பாரிவேந்தர் இந்த வாட்டி தோக்கடிக்கணுன்ற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதில் வந்து அவர் நேரு சார் பையன்றது அது ஒரு வேல்யூ இல்லைங்களா? ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அவர் ஃபுல் ஸ்வீப்பில் வந்துட்டார். ஏடிஎம்கேவோட அவங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து பிளான்டு தான். அது பிளான்டு. இவங்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். எங்கள் ஐஜேகேயில் பாரிவேந்தர் ஜெயிக்க இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் மேபி ஜெயிச்சிருப்பார். பட் அவர் அதை பெருசாக ரியாக்ட் பண்ணாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவருக்கு சென்ட்ரலில் பிஜேபி வந்ததே இஸ் ஹாப்பி. ஏன்னா அவர் வந்து சென்ட்ரலில் யார் வர்றதுன்றது தான் அவர் குறியாக இருந்தார். நம்ம இருந்தால் சந்தோஷம், இல்லைனா கூட பிஜேபி வந்துடணும். ஏன்னா பிஜேபி வந்தால் தான் பொருளாதாரத்துலேயும் பிரச்சனைகள் பெருசாக நாட்டில் இருக்காதுன்றது அவருடைய தூரப்பார்வை. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தோத்தாலும் பிஜேபி ஜெயிச்சதில் அவர் ஹாப்பி தான். ஓகே, இறுதியான ஒரு கேள்வி சார். 2026க்கு இன்னும் 2 வருடங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா? இப்போ 2026க்கு அதிமுக, தேமுதிக, திமுக யார் வெற்றி பெறுவாங்க? இப்போ உங்களால் இந்த வெற்றி கணிப்பை கணிக்க முடியுமா? இந்த பாராளுமன்ற 100% எல்லாம் கணிக்க முடியும். 100% கணிக்க முடியும். உங்கள் கருத்து சொல்லுங்கள். அடுத்த முறை தேமுதிக, ஏடிஎம்கே, பிஜேபி கூட்டணி சேர்ந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, நீங்கள்லாம் சிங்கங்கள் பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் உங்களை வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி ஏடிஎம்கேல ஒரு பெரிய உள்கட்சி பூசல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த உள்கட்சி பூசலையும் அவங்க சரி பண்ணாதான். எப்படின்னா, தென் மாவட்டங்களில் தேவர் கம்யூனிட்டி, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், அவங்களுடைய செல்வம். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ், சசிகலா மேடம், தினகரன் அப்படின்னு அந்த தேவர் கம்யூனிட்டிங்கிறது தென் மாவட்டங்களில் கொஞ்சம் அவங்க வலிமையாக இருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சேலம்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவுண்டர் பெல்ட்டுன்ற மாதிரி அவர் வந்து தன்னை ஸ்ட்ராங்காக இருக்கிறத அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்படியே ஓட்டு பிரியுது. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் மேல் விசுவாசமாக இருந்தால் உங்கள் ஈகோவை தூக்கி போடுங்கள். உங்கள் ஈகோவில் எம்ஜிஆருடைய புகழ் கெடுகிறது. தயவுசெய்து எம்ஜிஆர்ன்றது அது ஒரு நல்ல சோல். அதை ஓரளவுக்கு ரீசனபுளாக பண்ணது ஜெயலலிதா மேடம். இப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோவால் அவ்வளோ பெரிய ஜாம்பாவான்களை தோக்கடிக்கிறீங்க. நீங்கள் தோக்கலை, உங்களுக்கு யாரும் ஓட்டே போடல. முதல்ல ஓட்டு போடுறது யாருக்காகனா, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, இன்னும் எம்ஜிஆர் இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இன்னசென்ட்டுகள் இருக்கிற ஊர், ப்ளஸ்ஸு ஜெயலலிதா செஞ்ச சில நல்ல காரியங்கள், இதெல்லாம் போட்டு ஏடிஎம்கே வேணுன்றான். அப்போ அந்த ஏடிஎம்கே
அடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னா நீங்கள் சேரணும். அதே மாதிரி பிஜேபி நிச்சயமாக அடுத்த சட்டசபை தேர்தலில் இதெல்லாம் சேரும்போது ஒரு பெரிய ஒரு பலமான கட்சியாக மாறும். ஆனால் முதல்வர் பதவிக்கெல்லாம் அவங்க எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க வந்து கூட்டணி தான். எப்படி வந்து மகாராஷ்டிராவில் நடக்குதோ அந்த மாதிரி தான். ஏன்னா தெரியுது மக்களுக்கு வந்து என்னென்னா சார், பிஜேபி மேலே ஒரு அவர்ஷனை கிரியேட்டே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அவர்ஷனை நீங்கள் எடுக்கிறதே இன்னொரு 5-10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் கூட்டணி, அதில் ஒரு நேர்மை, அதில் ஒரு உண்மை, இந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் அது மாறும். அப்போது அண்ணாமலை, எடப்பாடி, தேமுதிக இது எல்லாம் சேர்ந்துக்கணும். 26 திரு விஜய் அவர்கள் வரேன்னு சொல்கிறாரு. நிச்சயமாக 26 அவர் வந்து தனி கட்சி ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்க மாட்டார், கூட்டணியில் தான் நிற்பார். ஓகே, 31 வேணால் அவர் வருவார், இல்லை 36க்கு வரலாம் அவர். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற களத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு. இந்த களத்தை மீறி அவர் தனியாக நின்று அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெயிப்பார், ஓரளவுக்கு ரீசனபிள் ஓட்டு வாங்குவார், கவனிக்கக்கூடிய இடத்துக்கு வருவார். கிட்டத்தட்ட பவன் கல்யாண் மாதிரின்னு வச்சுங்களேன். பவன் கல்யாணம் அதே மாதிரி தான் வந்தார். கிட்டத்தட்ட 2014 இதுவாகி இப்போ ஒரு கூட்டணின்னு ஒன்று வந்து சந்திரபாபு நாயுடு கரெக்டாக சேர்த்து இன்றைக்கி துணை முதல்வராக உட்காந்துருக்காரு. இதை தான் திரு விஜய் அவர்கள் ஃபாலோ பண்ணாருன்னா விஜய்க்கு நல்ல எதிர்காலம் உண்டு. இல்லை, நீங்கள் சொல்கிற பவன் கல்யாணோட கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல் சந்திக்கும் போது ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சார். எல்லா இடத்துலையும் அந்த தோல்வி தான். இவங்க இப்போ பார்லிமெண்ட்லேயும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. ஸோ அப்படின்னும் போது அவர் இப்போ எடுத்துருக்கிற கரெக்ட் டிசிஷன். அவர் பாருங்கள், இந்துன்னு ஒன்று எடுத்துட்டார் பாருங்கள். ஓப்பன் நீங்கள் டிக்ளேர் பண்ணிடணும். சும்மா இந்த கேட்டான் தீவாலெலாம் நிற்கக்கூடாது. எஸ், இது இந்து நாடு, இந்து நாட்டுக்கு நான் ஃபேவராக பேசுவேன்னு பேசுகிறேங்க. ஏன்னா இது நம்ம ஆன்மீக பூமியை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமைங்க. இது வந்து ஆன்மீக பூமி. இங்கே தான் தர்மம் என்னன்றதை சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அதை எல்லாரும் வந்து கலைக்க பார்க்குறாங்க. நம்ம பெரும் தலைவர்களுடைய கடமையே என்னவாக இருக்குன்னா, இது ஆன்மீக பூமி, இதை காப்பாற்றணும். இதை வச்சு ஏமாத்துறதும் ஒரு கூட்டம் இருக்குது, அதை தூக்கி போடுங்க. ஆனால் இங்கே தான் வேதங்கள், ஒரு மனிதன் சக மனிதனை எப்படி மதிக்கிறது, இதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது. உங்களை நான் யூஸ்லாம் பண்ணக்கூடாது, உங்களை நான் மதிக்கிறது தான் என்னுடைய அடிப்படை குவாலிட்டியாக நம்மளுடைய வேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீங்கள் பவன் கல்யாண் இப்போ இறங்கி கேட்குறாரு பாருங்கள், எதுக்குடா வந்து எல்லாத்தையும் வந்து இஸ்லாமியரை தனியாக எல்லாம் வச்சுருக்கீங்க, அதை மட்டும் வச்சுருக்கீங்கன்னு எடுத்தவொடனே கேள்வி கேட்குறாரு பாருங்கள். அதுதான் உன்னுடைய நீ இதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறேன்னு புரியும். அந்த மாதிரி திரு விஜய் வந்தார்னா விஜய் கவனிக்கப்படுவார். இல்லைன்னா ஏன்னா அண்ணாமலையும் இப்போ நீங்கள் விஜய் பிரபாகரனே பாருங்கள், அடுத்த எலெக்ஷனில் வேறு லெவல் ஆகிடுவார். இன்னொரு 2 இயர்ஸ் உள்ள ஒரு வெறி வரும்ல. இதில் வந்து கவுண்டிங் என்னமோ நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்கும், ஆனால் உள்ளே ஒரு பேர்ன் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். அந்த பேர்ன் வந்து 2 வருஷத்தில் வேறு ஒரு ஒர்க்கை க்ரியேட் பண்ணும். அப்போது அவரும் ஒரு ஸ்ட்ராங்காக எந்திரிச்சிடுவார். மேடம் வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போது இதெல்லாம் மீறிட்டு விஜய் வந்து பண்ணுறதுன்றதை விட இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் டிஎம்கேன்னு ஒரு பலம் வாய்ந்ததாக கருதப்பட்டு இப்போது இருக்கும் டிஎம்கேவை மிக சுலபமாக இவங்கெல்லாம் சேர்ந்து மாற்று அரசியலை கொண்டு வருவாங்கன்றது என்னுடைய தீர்க்கமான பார்வை. இல்லை, இது இறுதியான ஒரு கேள்வி, கருத்தாக கூட நான் பதிவு செய்ய விரும்பலை. இப்போ எதிர்காலத்தினுடைய தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்குன்னா, உதயநிதி வாசஸ் விஜய் பிரபாகரன் வாசஸ் விஜய் வாசஸ் சீமான் இப்படி இருக்கும்னு ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டிஎம்கேவுடைய வாரிசு இல்லை. இப்போ நீங்கள் டிஎம்கே இல்லாமல் சொன்னீங்கன்னா உதயநிதி கிடையாது. டிஎம்கேவுடைய ஃபாலோவராக இருக்கிறதுனால அவர் இருப்பார், நிச்சயமாக இருப்பார். அடுத்ததாக நீங்கள் வந்து விஜயகாந்த் சாருடைய கரிஷ்மா இருப்பதனால், விஜயகாந்த் இன்னமும் எல்லாரும் இதயங்களில் இருக்கிறதுனால நிச்சயமாக அவரும் வருவார். சீமான் வந்து ஓட்டு வாங்குவார் சார், அதுவெல்லாம் கிரியேட் பண்ண மாட்டார். ஓட்டு வாங்கிட்டே இருப்பார். அந்த 10, 11, 12, 14, 15 கூட்டணிக்கு போக முடியாது. அவருக்கு இருக்கிற ஒரே சிக்கல் என்னென்னா, கூட்டணி அவர் வச்சார்னா அவருக்கு வேறு இந்த ஓட்டும் விழாது. அதனால தான் அவர் கூட்டணி வைக்காமல் இருக்கார். அதனால் அவரை நீங்கள் ஆட்டத்தில் சித்தாந்தத்துக்கு வேறு யாரும் ஒத்துப்பட்டு வர மாட்டாங்கன்ற இல்லை, அவர் கூட்டணி வைக்க மாட்டார். அவர் பிகினிங்லேருந்தே சொல்லிட்டு நான் தனித்து தான் நிற்பேன்னு. அப்போது தனித்து எவ்வளோ நாள் தான் தொண்டர்கள் வந்து கூட வருவாங்க, இங்கே ஒரு இடத்துல டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் அவருக்கு ஒரு சிக்கலான, அவர் மாட்டிக்கிட்ட இடம். அவர் கூட்டணின்னா இப்போ வாங்குகிற ஓட்டை வாங்க மாட்டார். அது ஒரு சிக்கல் இருக்குது அவருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் அவர் பின்னாடி போகிறாங்க. ஒரு ஆக்ரோஷமான இளைஞர்கள் தான் போகிறாங்க. அவங்களாம் நீங்கள் கூட்டணி வச்சாலே கடுப்பாயிடுவாங்க. ஸோ அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது இந்த 3 பேருக்குள்ளே இருக்கிறது உண்மைதான்.
அதில் அண்ணாமலை அவர்களும் இருக்கிறார். நீங்கள் அண்ணாமலையை தவிர்க்கவே முடியாது சார். அண்ணாமலையும் தவிர்க்க முடியாது, திரு விஜய் அவர்களையும் தவிர்க்க முடியாது. ஸோ இவங்க எல்லாம் ஒன்றா நிற்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனியாக ஒரு 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 அந்த கட்சியோட பலத்திலையும் பண பலத்திலையும் அவங்க ஸ்டாலிடாக நிற்பாங்க. ஏன்னா மீடியா கையில் இருக்குது, எல்லாமே அவங்க கையில் வச்சுருக்காங்க. அப்போ அவரு ஒன்றாகவும் இந்த 3-4 பேர் ஒன்றாகவும் நிற்பாங்க. இதில் ஒருத்தர் பெருந்தன்மையோட நீ தான்ப்பா ஆளணும், நாங்கள் கூட நிற்கிறோம்ப்பா அப்படின்னு வந்தால் நிச்சயமாக மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 4 பேர் இருக்காங்க. சீமான் கிடையாது. சீமான் ஓட்டு வாங்குவார்.